என்னடி அஞ்சல மணியாச்சு பொண்ணு ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரலையோ? இல்லைங்க, வர நேரம் தான். பஸ் ஏதாவது முன்ன பின்ன இருக்கும், அதில் லேட்டாக வந்துக்கிட்டு இருக்கா. ஒன்றும் சரியில்லை சொல்லிவிட்டேன். அவன் மாட்டுக்கு போகிறா, அவன் மாட்டுக்கு வாரா, கல்யாணத்தை முடிச்சிடுன்னா நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டீங்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குமா இப்போ திருப்பி அந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன்? அதான் அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லியாச்சு. ஏன்டா அந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறை? எல்லாமே குறைதாத்த. இந்த திமிரு பேச்சில் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. வித்தை காட்டிக்கிட்டு நிற்கிறாளோ ஆத்தாலும் அவளும். தேவையில்லாமல் நீங்கள் பேசிட்டு கிடங்க. அதெல்லாம் ஒரு மாப்பிள்ளை நீங்கள் கூட்டு வந்து நிறுத்திட்டு பெருமை வேறு பேசிட்டு கிடக்குறீங்க. வாயை மூடுடி அஞ்சல, எங்கள் அம்மா சொல்கிறத மட்டும் கேளு. ஏதோ மாப்பிள்ளை பிடிக்கலன்னமா அதை அவங்க ஏற்றுப்பாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் எங்கள் அம்மாவை நக்கலை பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன பேசுகிற அன்றைக்கி என்னைக்காவது வாயை தந்துருக்கீங்களா? நான் அவங்க அம்மா பேசுகிற அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து தான் புதுசாக ஞானம்லாம் வந்து பிறக்குமா தெரியல. அம்மா பேசுகிறது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும், காதில் கேட்டுரும். ஏண்டி பெத்த அம்மாவை தான் அவன் கேட்பான். இப்பயே ஒன்று தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணுமோ? என்ன இப்பயே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணுமோ? எனக்கு நான் நேத்திய கல்யாணம் ஆச்சு, இப்பயே தூக்கி வச்சுட்டு ஆடணும்? கல்யாணம் ஆகிட்டு வயசுக்கு வந்த புள்ள கல்யாண வயசில் இருக்குது. இப்போ கூட என்ன தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட வேணாமோ? கடைசி வரைக்கும் அவங்களே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடணுமோ? ஆமாம், என் புள்ள கடைசி வரைக்கும் என்ன தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவான். போய் உள்ள சமையல் கட்டில் வேலையை பாரு போ. பார்க்குறேன், என்ன எவ்வளோ நாளைக்கு பார்க்குறேன், நானும் பார்க்குறேன். நடி போனற ஒன்றும் இல்லை, இந்த கேள்விக்கு நம்ம பேசினாலே பிடிக்காது. நம்ம உள்ள போவோம். எப்பா எல்லாரையும் பார்த்து எம்மா நாள் ஆச்சு, வீடியோவே போட முடியல. ஆமாக்கா, எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. பாடி சிட்டு நீனு வந்துட்டியா? ஆமாக்கா, நான் தான் மரத்தடியில் கேசிட்டுன்னு ஃபோன் அடித்தேன். இல்லை நீ வர்றதாண்டா நானும் வரேன்னா சரி வான்னு அவளை சொன்னான். வர்ற வழியிலே பார்த்தா இழிச்சவன் நின்னா. சரி அவளையும் கூப்பிட்டு வருமே அப்படின்ட்டு வந்தோம். வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஆமாம், எல்லோரும் வந்துட்டோம். எங்கே லட்சுமியை மட்டும் காணன்னு தெரில. டாக்டர் பொண்டாட்டி இல்லைக்கா, வேலை இருக்கும். ஒரு வேலையில் வந்துட்டேன். எப்பா 100 வயசுக்கா உங்களுக்கு? அதானே இப்போ தான் உமா பேசிட்டு கிடந்தா அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஒன்றா ஒழுங்காக பேச முடியலம்மா, வீடியோ போட நேரம் இருக்க மாட்டேது. வீட்டில் பிள்ளைவத்தெல்லாம் தாங்க முடியல, அதுவரை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோவும் போட முடியல. ஆமாம், கோச்சுக்காதீங்க மக்களே, நாங்கள் வீடியோ இனிமேல் கரெக்டாக போட்டுறோம். டெய்லி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? உட்காருங்களாடி. நம்ம இப்படியே உட்காந்துட்டு வேடிக்கை பார்ப்போம் இந்த பொம்பளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏக்கா உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை கதை என்னாச்சு சீதாவுக்கு? அது என்னாச்சு? எங்கள் வீட்டுக்கார மாப்பிள்ளையை பிடிக்கலன்ட்டாரு, அதனால் அப்படியே நிற்கிது. அடுத்த மாப்பிள்ளையை எப்போ பார்க்கலாம், எவனை கூட வந்து இடத்துலன்னு எங்கள் வீட்டில் கேள்வி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு. ஏக்கா பொண்ணை பற்றி நம்மளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தெரியாதா? இதெல்லாம் வித்த காட்டி நிற்கிறோம். அதுவெல்லாம் தலையிட்டால் தான் புள்ளைய வாழ்க்கையே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துருங்க. அப்படியே நம்மளையே மாப்பிள்ளையை முடிச்சு வச்சாலும் கல்யாணத்தன்னைக்கு வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் நின்று என்னால் தான் இந்த கல்யாணம் நின்றுச்சு, நான் தான் வாழை மரத்தை கட்டினேன், நான் தான் பந்த காலை நட்டேன், இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நின்னா தான் அதுங்களுக்கு மனசாரும். சிட்டு சொல்கிறது உண்மைதான்க்கா. இந்த பில்டப்பை கொடுத்தது எங்கள் வீட்டில் ஒரு கேள்வி கிடக்கு பாரு. உலக அழகின் நினப்பு இன்னும் கேள்வியானதே அதுக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம் உமா, உன் நாத்தனார் கதை என்னாச்சு? அது என்னாச்சு? எல்லாத்தையும் தின்னு தீத்தாச்சு. ஏண்டி தின்னுக்கிட்டே கிடக்குறாளோ? ஆமாக்கா, திங்கிறத தவிர அவளுக்குன்னு வேலை தெரியும். குடும்பம் புருஷன் இருந்திருந்தாலும் அவைய எங்கே கிடக்க போறா? தின்னி இருந்தால் போதும், சோறு கண்ட இடமா சுகம் தானே உட்காந்துருக்கா. அது உண்மைதான். புருஷன் அனுப்பலாம் வரலையாட்டுக்கு. ஏண்டி ஊருக்கு போக மாட்டேன்றாளோ? அக்கா அவள் பேசுகிற பேச்சுனா ஊருக்குலாம் போக மாட்டான். அடுத்த வீட்டுக்கு வேணால் திங்கிற பண்ணுறது தான் போவா, ஊருக்குலாம் போக மாட்டான். இந்த பொம்பளை ஆளுவோ நல்ல கதை பேசுகிற ஆளுவோ யாராவது ஒருத்தியை நம்ம கடத்திட்டு போய் வச்சு ரோபாராச்சுக்கு வச்சுக்க வேண்டிதான். எங்கள் வீட்லேயே எங்கள் மாமியார் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி கதை பேசலாம் வெளில வர முடியாது. அப்புறம் சோறாக்கிற வேலைலாம் இருக்கும். ஏண்டி நம்ம கையால் சோறாக்கிப்பட்டாதாண்டி புருஷன் புள்ளெல்லாம் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சோறாக்குறத ஒரு பெரிய வேலையாக நினச்சிட்டு இருக்கியாடி? அக்கா அதெல்லாம் உங்களை மாதிரி குடும்ப ஸ்திரீங்களுக்குக்கா எனக்கு கிடையாது. நான் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக பிறந்திருக்கேன், வீட்டை காப்பாற்றுறதுக்காக பிறக்கல. ஆமாக்கா, தமிழ்நாட்டுக்கு போன மாதம் பிரதமர் வந்தார்ல, அவங்க பாதுகாப்பு கூட நம்ம சிட்டு தான் போயிருந்தா. என்ன இழிச்சவாவாய் அதிகமாயிட்டிருக்கு. அட நீ தானடி சொன்ன நாட்டு பாதுகாப்பு தான் வாழறன்ட்டு. அதான் நீ போயிருந்தால அதுக்கு பாடியாடா, அதை தான் சொன்னேன். சொல்லுவாம்மா. ஆமாம், எவ்வளோ ஆரம்பித்தாலும்னா நிறுத்த மாட்டாலும்ல. ஐயையோ அக்கா, மரத்து மேலே பார்த்தீங்களா? என்ன வாய் பிறந்து உமா மேலே பாருங்கன்றா, என்னாச்சு? நீ எங்கே பார்க்க சொல்கிற? அக்கா அங்கே பாருங்க, மேலே ரோபோ பாண்டி உட்காந்துருக்கான். ஐயோ ஆமாம், என்ன பண்ணுறது? இவன் வேற பொம்பளை அளவோ ஆம்பளை அளவோ யார் கிடைச்சாலுமே கூட்டு வச்சு ரோபோ மாரி நடக்கணும், ரோபோ மாரி பேசணும்னு கொடுமை பண்ணுவானே. ஆமாக்கா, இப்போ என்னக்கா பண்ணுறது? எப்படி வர்றது? எப்படியே தப்பிச்சு ஓடிட வேண்டியதா? இல்லைன்னா நம்மளையும் பிடிச்சி தூக்கிட்டு போயிடுமா? ஆமாக்கா ஓடுவோமாக்கா. பாண்டி ரோபோ பாண்டி வந்துட்டேன், ஐ எம் பேக். ஐயோ கீழே குதிச்சு விட்டானே, எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலையே. நான் ஓடணுமா பின்னாடியே ஓடியாங்க? ஐயோ லட்சுமி கண்ணிலுங்க, நானும் வரேன். ஐயோ நம்ம தாண்டி 2 பேரும் 3 வரிசையில் உட்காந்துருக்கோம். எம்மா லட்சுமி ஓடிட்டா, நானும் ஓடுற பின்னாடியே ஓடியாங்கடி. ஒருத்தி நைஸா. நில்லுங்க ஓடியாரேன். ஏன்டி 2 பேரும் வாய பண்ணி
நில்லுங்க, கயிறு போட்டு கட்டணும் உங்களை, ரோபோ பயிற்சி அளிக்கணும் உங்களை, நில்லுங்க. மனிதர்களாக வாழறது வேஸ்ட், ரோபோவாக வாழ்ந்தாதான் உங்க தேவையை நீங்களே செஞ்சுக்க முடியும். மனுஷனாவே வாழ முடியல, இதில் ரோபோ வைப்பரா வாழறது ஊரா பைத்தியக்காரன். ஓடி அடி இழுச்சவா ஓடிடும். ஓட முடியாது, நான் கயிறு வச்சிருக்கேன், உங்களை கட்டிடுவேன். ஐயோ, கால் வேற மாட்டிக்கிச்சே. ஹேண்ட்ஸ் அப், நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், சுட்டுடுவேன். அப்படியே திரும்பி பாருங்க. ஐயோ ஆமாம், துப்பாக்கி வச்சிருக்கோம், ஒன்று சுட்டுவிடும். அண்ணா என்ன பாண்டியனே விட்டுருங்கண்ணே, எங்களை சுற்றாதீங்க, எல்லாரும் ஓடிட்டாங்கண்ணே. எனக்கு ஒருத்தவங்க கிடைச்சாலே போதும். நீங்கள் 2 பேரில் யார் வரீங்கன்னு சொல்லுங்கள், இன்னொருத்தவங்கள விட்டுறேன். அடுத்த வாரம் ஆராய்ச்சிக்கு கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் 2 பேருமே பாவனை விட்டுருங்கண்ணே. ஆமாண்ணா 2 பேருமே பாவம் விட்டுருங்க. முடியாது, நீங்கள் யாரும் ஒத்துக்க மாட்டீங்க போல், அதனால் 2 பேருமே வாங்க.